புதுப்பட்டி வெள்ளப்பாண்டினே வந்து படுத்த மாயாண்டி என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஏ தொட்டில படுத்த பிள்ளை தோண நடை மாயாண்டி சிறுவை குண்டம் நதிக்கரையாம் சுடுகாண்டு போனதுதான் சொத்தருக்கு தெரிய வேண்டும், சுந்தரி பார்வதிக்கு தெரிய வேண்டும், மாதவுக்கு தெரிய வேண்டும், மலையோன் பகவானுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி மாயாண்டி தொட்டில படுத்த பிள்ளை அடுத்த பிள்ளை எப்பவுடன் வருவாரோ படுத்த பிள்ளை எங்க தொட்டிலே படுத்த மாயாண்டி நினைக்கிறாரு, சுடுகாடு போனது சொக்கனுக்கு தெரியணும், சுந்தரிக்கு தெரியணும், பார்வதிக்கு தெரியணும், பகவானுக்கு தெரியணும்னு சொல்லி தொட்டிலே படுத்த பிள்ளை வயிறு பசிப்பது போல குவா 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 என்று அழுகின்றார். இந்த அரும்பெரு சபையிலே அலங்கார பந்தலிலே நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாக வாரி கொடுத்த வள்ளல் நமது காசிநாதபுரம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கதறி எழுகிறார். அழகை குரலே காலிலை கேட்ட பார்வதி பகவானை நோக்கி ஓடி வருகிறாள். தொட்டில் பக்கம் ஓட்ட ஓட்டமா வந்து பார்க்க, தொட்டில வந்து பார்க்கும்போது பிள்ளை தொட்டில போடும்போது எப்படி இருந்தது?
தொழில போடும்போது பிள்ளை எப்படி இருந்துச்சு? அழகா செக்கச்சவப்பேன்னு இருந்த பிள்ளை. சந்தானமும் சவ்வாதன் அருமணமும் வீசின பிள்ளை மாயாண்டி சுடல மேல இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சாம்பல் நிறத்துல இருக்கு. கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல், கடவாயில ரெண்டு முட்டெலும்பு, மார்பிலே மணிக்குடல். மாயாண்டி சிவலப்பெரி சுடலையாண்டவன் எங்க சிறுவை கொண்ட நதிக்கர சுடலையாண்டவன் மேல எப்படி இருக்குதான அண்ணன் கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல், கடவாயில முட்டெலும்பு, மார்பிலே மணிக்குடல். மாயாண்டி சுடல மேல சவவாடையும் சவவாடையும் ஒரே தாறுமாறாக சுரப்போ. சவமாடையும் குணமடையும் தாறுமாறா வீசுதப்பா. மாயாண்டி சுடல மேல ஒரு சவச்செடி பிணச்செடி அடிக்கி. மாயாண்டி சுடல மேல சவமான பிணமான அடிக்கும் போது பார்வதி தொட்டி எடுத்தாளா? கட்டி முத்தம் கொடுத்தாளா? மார்போடு அணைத்தாளா? மதி முகத்திலே முத்தமிட்டாளா? ஓட்டமா ஓடி வருகிறார். பலவானிடத்தில் ஓட்டமா ஓடி வரும் வேளையில் இந்த அரும்பெரு சபையில அன்னாறு குடும்பங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை. அடுத்தார் போல நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்தவள் நமது பொன்ராஜ் அவர்களும் ஐயப்பன் அவர்களும் சங்கர் அவர்கள் சார்பாகவும், அதே நேரத்தில் அவருடைய சன் சுனில்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் இசைக்கிராஜ் அவர்கள் சார்பாகவும் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். திரு பொன்ராஜ் அவர்களும் திரு ஐயப்பன் அவர்களும் திரு சங்கர் அவர்களும் அவருடைய சன் சுனில்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் இசைக்கிராஜ் நமது பொன்ராஜ் அவர்களும் ஐயப்பன் அவர்களும் சங்கர் அவர்களும் அவருடைய சன் சுனில்குமார் அவர்களும் சுரேஷ் அவர்களும் இசைக்கிராஜ் அவர்களும் அவர்கள் தங்க திருகரத்தினால் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களும் அன்னாருடைய குடும்பத்தார் அவர்களும் மனைவி மக்களோடு மருமக்கமார் செல்வங்களோடு பேரமார் பேத்திமார்களோடு செய்யும் தொழில் ஓங்கணும், செல்வாக்கு உயரணும், நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு எங்க சொரிமுத்தையனாரோட அருள் பெற்று அவர்கள் வாழ வேணும், வளர வேணும். மக்களம்மா செய்யும் தொழில் வாங்க வேணும், செல்வாக்க வாழ வேணும். அன்னார் குடும்பங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தார் போல நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்தவர்கள் சிறுவை கொண்ட நதிக்கரை சுடலையாண்டவர் கோயில்ல 1008 தேவாதிக்கு அண்ணாவே வைத்திருக்காரு. சிவனிணைந்த பெருமா கோமரத்தாண்டி சிவனிணைந்த பெருமா கோமரத்தாண்டி நமது மாமா நமது மாமா சொல்லம் சுடலைமுத்தின்னு சொல்லக்கூடிய மாமா அவர்கள் 20 ரூபாய் 20 லட்சமாக நமக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். சிவனிந்த பெருமாள் சாமியாடி நம்ம சொல்லவத்து மாமா அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் மருமக்கமார் செல்வங்களும் பேரமார் பேத்திமார்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் வாங்கணும், செல்வாக்கு வாங்கணும், மாறாத புகழோடும் மங்காத செல்வத்தோடும். இன்னைக்கு 16 வயது மார்க்கண்டையும் போல் மாமா அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஐயா அரசுமகன் தபசுநாதன் அண்ணாவை சிவனிந்த பெருமா அருள் பெற்று ஐயா வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும்.
மாணிக்க கைகள் போல அன்னார் குடும்பங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை அடுத்தார் போல் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்தவள் நம்ம சித்தப்பா சொல்லமுத்திரனார் நம்ம தாத்தா சொல்லமுத்திரனாருடைய மகனும் நம்ம சித்தப்பா பால்பாண்டியவர்களும் அவருடைய அருமை மகன் நம்ம அருமை தம்பி கணேசன் நம்ம அருமை தம்பி கணேசன் அவர்கள் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக கொண்டு கொடுத்திருக்காங்க தாத்தா சொல்லமுத்திரனாருடைய பேரனும் நம்ம சித்தப்பா பால்பாண்டி அவருடைய மகனுமாகிய நம்ம அருமை தம்பி கணேசன் என்று சொல்லக்கூடியவர்கள் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் அவர் பிள்ளைகள் பேரமார் பேத்திமார்கள் எல்லாம் எங்க ஆண்டவன் அதாவது கற்குவேல் ஐயனார் கோயில்ல 1008 தேவாரிக்கு அண்ணாவி அவர் தான் அரசு மகன் தபசுநாத அண்ணாவி சிவனந்த பெருமாளுக்கு சாமியாடி அவர் தான் ஆமா சிவனந்த பெருமாள் சாமியாடி நம்ம அருமை கணேசன் அவர்கள் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக கொடுத்திருக்கிறார்கள் அன்னார் குடும்பங்கள் எல்லாம் ஐயா வாழை எண்ணி வாழையாக வளம் தூங்கி ஏற்றி அம்மா அருளார ஏற்றி அம்மா பேரும் புகழும் நீ வாழ அண்ணார் குடும்பங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தார் போல நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக வாரி கொடுத்தவள் நம்ம தாத்தா வாலாண்டி முத்தியானருடைய பேரன் சேகர் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம அருமை சகோதரர் வாலாண்டி முத்தியானருடைய பேரப்பிள்ளை சேகர் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி சார்பாக நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக வாரி கொடுத்திருக்கிறார் புதுப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாளுடைய உறுப்பினருமாகிய பாலாண்டி முத்தியானாருடைய பேரப்புள்ள நம்ம சேகர் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி அவர்கள் சார்பாக நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள் அண்ணா வருங்காலத்தில் பெரிய மேதையாகணும் பட்டங்கள் பெறணும் பதவிகளை பெறணும் செய்யுந்தொழில் ஓங்கணும் செல்வாக்கு உயரணும் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோபுரம் உயர்ந்தது போல அருமை தம்பி சேகர் அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஐயா வாழை எண்ணி வாழையாக வளம் தூங்கி பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேரும் புகழோ நீ வாழ அன்னார் குடும்பங்கள் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மாயாண்டி தொட்டிலே படுத்த போது அம்மா பார்வதி பிள்ளை மேல சபவான அடிக்கும் போது பார்வதி பகவானிடத்துல ஓட்டமா ஓடி வந்து ஏ பகவானே பரம்பொருள பகவான பரம்பொருள பிள்ளவரம் கேட்டதற்கு பிள்ளையாய் பிறக்கவில்லை படத்தவாரி தென்னிருக்கா மதளரும் கேட்ட மதளையாய் பிறக்கவில்லை மையானம் போயிருக்கா மையானம் போயிருக்கா இவன் மாண்ட வீணம் தென்னிருக்கா பகவானே பரம்பொருள மாயாண்டி மையான போயிருக்கான் மாண்ட பிணத்தத்தின் இருக்கான்
சுடுகாடு போயிருக்கான், சுட்ட பிணத்தை வாரி தின்னிருக்கான. இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். பார்வதி அன்னைக்கு எந்த விதமானாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தை தான் வேணும். இப்ப குழந்தை வேண்டாங்க, வேணுங்கிறது நீ தான். என்னம்மா பண்ற? நான் என்னம்மா பண்றது? பிள்ளை என்ன பண்றது? ஆண்டவனான மாயாண்டி எனக்கு வேண்டாம் என்று பார்வதாதேவி சொல்லுவேன். இந்த அரும்பெரு சபையில அலங்கார பந்தில நமக்கு 50 ரூபாய். பார்வதாதேவி எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்ல உடனே பகவான் பார்வதாதேவி அழைத்து பார்வதியின் அன்னைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த பிள்ளை உனக்கு உதவ மாட்டான், கல்யாணம் வேணுமா மாட்ட குழந்தைப்பா கேட்டியா? இப்ப என்கிட்ட வந்து ஆளாலும் சொல்லுவோம். ஆமா நான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும் சொல்லி. ஆமா உடனே பாரகன் பார்வதாதேவி சொன்ன போது பகவானாய கடவுளானவர் மகனாய கண்மணி சுடலை ஆண்டவனை அழைத்து, என் மகனே மாயாண்டி, ஏ கண்மணி சுடலை ஆண்டவா, ஏ நதிக்கரை மாயாண்டி, நதிக்கரை மாயாண்டி அழைத்து, மகனே மாயாண்டி, மையானம் போனதினால மாணிக்க கைலாசம் வேண்டாம். கைலாசத்துல இருந்தானா கைலாசத்தையே நீ கறிக்கோட்டே ஆக்கிடுவேன். உன் மணக்கக்கூடிய கைலாசத்தை பிணவாட அடிக்க வச்சிருவேன், கைலாசத்தையே சுடுகாடா ஆக்கிடுவேன். அதனால மகனே மாயாண்டி, ஏ மகனே மாயாண்டி, நீ கைலாசம் ஆகாதப்போ போகணும் போகணும் போனோமானால் போனோமானால் மாயாண்டி கேட்குறார. ஏ எம்மவனே சுடல ஐயா, ஏ எம்மவனே சுடல ஐயா, சுடல ஐயா, கைலாசம் ஆகாதப்போ போவாயப்போ பெரிய பாலகனியா ஆண்டவனார் சொன்ன போது அரும மகன் மாயாண்டி, அப்பாவே பகவானி, உங்க மகன் சுடல ஐயா, போலோகம் போனம்மானா கைலாசம் தன்னீர கடவு மகன் மாயாண்டிக்கு ஓட்டு ஓட்டு கொட கொடுத்தான். போவேன் அப்பா போலோ கைலாசம் தன்னீர வேணும் நிலையம் வேணும், வேமச்சாம ஊட்டு வேணும், ஆறு நிலையம் வேணும், நிலையம் வேணும், அறுத்த சாம ஊட்டு வேணும். அப்பா பகவானே, உங்க மவை மாயாண்டிக்கு கைலாசம் தன்னதில
ஊட்டு போட்டு கொடை கொடுத்தால் ஊட்டு போட்டு கொடை கொடுத்தால் கொடை கொடுத்தால் போனப்போ பொல்லாத மாயாண்டி அப்பாவிடம் கேட்டபோது அப்பாவே பகவானே உங்க மகனான அதிக்கரை சுடலையாண்டவன் பூலோகம் போக வேண்டுமானா என கைலாசத்திலே ஓட்டு போட்டு கொடை கொடுக்கணும். யாமக்காம வீட்டுகளெல்லாம் கேட்ட போது பார்த்தால் ஆண்டவன் சுபபெருமான் அரும மகனான மாயாண்டிக்கு ஆண்டவனான மாயாண்டிக்கு சரி என்று சம்மதித்து எப்படி ஓட்டு போட்டு கொடை கொடுப்பாரியானால் கொடை உடைக்கிறார் பாருங்க. கைலாசந்தான் தன்னதியில கடவுள்மாக மாயாண்டிக்கு நாள் பார்த்தார் ஜனம் கொடுத்தார். அல்ல சுற்றுற வாரத்தில வெள்ளி கிழமையில கடவுள் மக மாயாண்டிக்கு கண்ணீர் ஊற்றி கண்குளை ஈசான மூலையில இழுத்து பிற முட்டு பக்கம் கடவுள் மகன் அரிக்கரையானுக்கு தண்ணீர் ஊற்றி மண் குலைத்து தண்ணீர் ஊற்றி மண்ணால பிள்ளம் போட்டாரு. அப்போ தண்ணீர் ஊற்றி மண் குலைத்து மண்ணால பீடம் போட்டார். சுடலை என்று ஒரு பீடமா, மாயாண்டி என்று ஒரு பீடமா, சத்ராபதி முண்டன் என்றும் மூணு நல்ல பீடம் போட்டார். முக்கணனா சிவபெருமான் கொடை விழாவும் கொடுக்க வேணும். காலு நாட்டில் ஓம்பிருந்தார் கடவுள் மகை மாயாண்டிக்கு. அப்போ கால நாட்டில் ஓம்பிருந்தார் கடவுள் மகன் மாயாண்டிக்கு. கடவுள் சிவபெருமான் கொடவிழாவும் கொடுக்க வேணும் என்று சொல்லி சிவபெருமான் இட்டார பந்தரதி இட்டாரு 200 காதவன். எப்போ இட்டார பந்தரதி 200 காதவனி தொட்டார பந்தலதி 90 காதவனி பன்னி மரம் கொண்டு வந்து வாசலெல்லாம் தென்னை மரம் கொண்டு வந்து தெருவையெல்லாம் பந்தலிட்டார். ஒன்றி மரம் கொண்டு வந்து அழகு கொட்டகை பந்தலிட்ட கால்களுக்கு பந்தலிட்ட பவளத்தால் அலங்கரித்தார். ஆண்டவனாய சுடலை ஆண்டவன் நதிக்கரை சுடலை ஆண்டவனுக்கு கூட்டு போட்டு கொடை கொடுக்கும். காலை நோட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார் சிவபெருமான். பார்வதாதேவி சொன்னான், அத்தான் அத்தான கைலாசத்துல நம்ம மகனாகிய மாயாண்டிக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கும். ஊட்டு போட்டு கொடை கொடுக்கிறோம். நம்ம கொடைக்கு
நாம மட்டும் கொடை கொடுத்தா கொடையா தெரியுமா? அப்ப கொடைக்கு யாரெல்லாம் வரணும்? சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் கொடைக்கு வரணும். பொண்ணை எடுத்தவங்க பொண்ணை கொடுத்தவங்க, மாமமார் மைத்தினமார் சித்திமார் பெரியம்மார் அண்ணமார் தம்பிமார் மதினிமார். அண்ணன் வந்தா மதினி வருவாங்க, தம்பி வந்தா குழந்தை வருவாங்க, எல்லாரும் வரணும்.